இனிமேலும் நான் ஏமாற தயாரா இல்ல. இப்ப யார் உங்களை ஏமாத்துனது? ஏமாத்தீங்களோன்னு பயமா இருக்குது. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைச்சு போறாங்க. அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்களேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்குது. அப்படியே நினைச்சாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லதுதான். இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? என்னால தாங்க முடியலங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன நீங்க லவ் பண்ணும். புரியலையே. இங்கிலீஷ்ல சொன்னா லவ், தமிழ்ல சொன்னா காதல். இது கூடவா புரியல? உங்களை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. வேற வேலையை பாருங்க. எப்படியாவது என்ன லவ் பண்ணுங்க. இப்ப எதுக்கு அழறீங்க? மூஞ்சி எதுனா நல்லா இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. அதுக்காக உங்க மூஞ்சி நல்லா இருக்குதான் நினைச்சுக்காதீங்க. நான் உங்க மேல ஆசைப்பட்டதே உங்க மூஞ்ச பார்த்து இல்ல, முதுவை பார்த்து தான். நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? ஓ, இப்பதான் புரியுது. அவன் வேற ஆசைப்படுறானா? யாரு? அதான் நேத்து உங்க கூட ராட்டினத்துல சுத்தினானே, இந்த பொறா கொடுத்தலையன். ஐயோ, அவர் எங்க அண்ணன். அவர் தான் அண்ணன் ஆயிட்டாருங்களே. நீங்க என்ன லவ் பண்ணலாமே, நான் தான் அண்ணன் இல்லையே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் தான், உங்க மேலதான் பைத்தியம். அதனாலதான் கையோட மருந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்க மட்டும் என்ன லவ் பண்ணலன்னு சொன்னா இந்த நிமிஷமே விஷம் குடிச்சிட்டு சாவறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன லவ் பண்ண போறீங்களா இல்லையா? இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, ஒரு உயிர் அனாமத்தா போகுது. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இல்லன்னா இல்லதான். பத்து நிமிஷம் தள்ளி வந்திருந்தா பையனை பார்த்திருக்க முடியாது. இனி ஒன்னும் பயம் இல்ல. அழாதீங்க, என்னால தாங்க முடியல. அப்புறம் நான் மறுபடியும் விஷம் குடிச்சிருவேன். இனிமே நீங்க விஷம் சாப்பிட்டா அதுல பாதியை நான் குடிச்சிருப்பேன். நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட முறைப்படி பொண்ணு கேளுங்க. ஏண்டா அறிவு கேட்டவன, இதுக்கு போய் விஷத்தை குடிச்சிய
பொட்டுன்னு போயிருந்தா நாளைக்கு எவன்டா எனக்கு கொல்லி வைக்கிறவன்? ஆ? உனக்கு கொல்லி வைக்கிறதா இப்ப முக்கியமான விஷயமா போச்சா? என் குடும்ப வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்கவே மாட்டியே. அது எவன்டா அவன் மைசூர் மாணிக்கம் பிள்ளைக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றவன்? என்ன பார்த்த உடனே பதற போறான் பார். நைனா, ஆ? இந்த வாழைத்தோப்பெல்லாம் கூட எங்க மாமனார் தான். அப்படியா? டேய் மல்ல மாஸ்டரு, ஒரு கொலை வாழைய வெட்டு, அவன் பழத்தை அவனுக்கே கொடுக்கலாம். யோ, நீ எதுவும் வாங்கி வச்சிடாத. என்ன? ஒண்ணும் இல்லைங்க. ஆ. அதானே பொண்ணு கேட்க வந்திருக்கிறான். வாங்க உள்ள போய் பேசலாம். யாரா அவன் வேணும்? வெளியே போயிருக்காருங்க. யார கேட்டுறாங்க கடை போட்டீங்க? நாடா எதுக்கு சார் கடை அடிக்கிறீங்க? 5-6 தடவை கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் கொடுத்தாச்சு. அப்பெல்லாம் பேசாம இப்ப ஏன்டா கத்துற? பாஸ்கரா, இங்க வா. ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா. டேய், புண்ணாக்கு மாதிரி கொடுத்தத வாங்கிட்டு வந்துடாத. முகூர்த்த தேங்காய்னு கேட்டு வாங்கிட்டு வா. சீக்கிரம் ஓடு. எங்கடா போற? முகூர்த்தம் எங்க வாங்க போறேங்க? ஒரு மசரு வாங்க வேண்டாம், போய் களத்து மேட்ல வேலையை பாரு. என்னங்க இது? கல்யாண வீட்டுல அபசகுணமா பேசுறீங்க? என்ன ஏதுன்னு கேட்ட வெட்டி சாச்சிடுவேன். கல்யாணத்தை நிறுத்திட்டேன். ஏண்டா நீ ஏன்டா கப்பலே கவுந்தா மாதிரி உக்காந்துங்கிற? நீ என்ன கொலையா பண்ணிட்ட? கவர்மெண்ட் பண்ண தப்புக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டா அந்த அறிவு கேட்டவன். வா, இன்னைக்கு 2ல 1 கேட்டுலாம். நைனா, 2ல 1 கேட்க கூடாது, 1 தான் கேட்கணும். கண்ணு, நீ அங்க போய் நம்ம புள்ள வேணுமுக்கு வெத்தல பாக்கு வீடு எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லைன்னு நல்லா எடுத்து சொல்லு கண்ணு. இந்த பார் பாட்டி, அந்த பொண்ணு மட்டும் என்ன கட்டிக்கல, நான் எல்லா கெட்ட பழக்கத்தையும் கத்துக்குவேன். ஐயோ கண்ணு கண்ணு, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத கண்ணு. சீக்கிரம் போயேண்டா, அவன் ஏதாவது விஷத்தை குடிச்சிட போறான். சும்மா இருக்கிறவன கூட கையில விஷத்தை எடுத்து குடுத்து குடிக்க சொல்ல போல்து நீ. டேய் ஏந்துடுறா, அவன் எப்படி பொண்ணு தரான் போறான்னு நான் பாத்துறேன்.
சம்பந்தே கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் இருங்க இருங்க. வணக்கங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? வேட்டு பாறைக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு 11 மணிக்கு வந்து பாருங்க. யோ பரிசல் அடியா. ஏண்டா காலையில இருந்து மொத்தம் எத்தனை வேட்டு போட்டிருக்க? மத்தியான சாப்பாடு இங்கதான். செவிட்டு முண்டா மொத்தம் எத்தனை வேட்டுன்னு கேக்குறேன். என்ன பண்றது, வேட்டு போட்டு போட்டு காதெல்லாம் போச்சு. 4-5 போட்டிருப்பேன். போற வரைக்கும் போவோம். வணக்கங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ ஏன்டா வேட்டு போறதை நிறுத்திட்ட? நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? வேலையை நிறுத்திட்டு கேட்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் முக்கியமான விஷயத்தை சொல்ல போறது இல்ல. நீ வேலையை கவனி. இந்த வேட்டு சத்தத்துல ஒண்ணும் பேச முடியாது. 4 மணிக்கு பஞ்சாயத்துல வந்து பாருங்க. என்னங்க? என்ன? உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். தனியா வந்தா என்ன பணமா தர போறீங்க? பேசத்தானே, இங்கே பேசலாம். திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டேன், என்ன பண்ணலாம்? திடீர்னு சொல்லாம கொள்ளாம புல்டோசர் விட்டு கடை அடிச்சிட்டாங்க. அது ஏன் தப்பு இல்லைங்களே. நீ பாவம், நீ என்ன தப்பு பண்ண? ஆசைப்பட்டு கடையை வச்ச, அவனுக்கு வந்து இடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்காக நான் தப்பு பண்ண கூடாது பாரு. அதான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன். பத்திரிகைலாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேங்க. இப்படி திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா ஊர்ல எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க. என்ன பண்றது? எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது. பையன் மூஞ்சிய பார்த்தா பொண்ணு தரேன்னு சொன்னேன், பாரு திக்கனா முட்டி மாதிரி நிக்கிறான். நான் கூட உங்க பொண்ணு மூஞ்ச பார்த்து டேய். இத பாரு, நீ எதை பார்த்து என் பொண்ணு மேல ஆசைப்பட்டியோ எனக்கு தெரியாது. நான் உன் கடையை பார்த்து தான் பொண்ணு கொடுக்க தான் முடிவு பண்ணேன். இப்ப கடையும் இல்ல, கல்யாணமும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நல்ல முடிவோட வரணும்னு 4 பேருக்கு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆமாங்க. நானும் 4 பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அவனுக்கு நாணயத்தனுங்க, நானா சொல்றதுக்கு முன்னால போயிடுவானுங்கன்னு. எப்படி நீங்க நாணயம் தானே? பாக்கெட்டுல 10 காசு இல்லைன்னா இந்த பாசா நேசம் எல்லாம் இல்லைங்க. பாக்கெட்டுல 10 காசு இல்லைன்னா இந்த பாசம் நேசம் எல்லாம் இல்லைங்க. பாக்கெட்டுல 10 காசு இல்லைன்னா இந்த பாசம் நேசம் எல்லாம் இல்லைங்க. நானும் நீயும் ஒண்ணு வந்த பாசம் ஒண்ணு சொன்னது சுத்த பொய்யுங்க. இத புரிஞ்சுக்க, தெரிஞ்சு நடந்துக்க. பாக்கெட்டுல 10 காசு இல்லைன்னா இந்த பாசம் நேசம் எல்லாம் இல்லைங்க. சொத்து சேர்த்தாக்க சொந்தம் வரும், ஜாதி பேதந்தம் பறந்து போகும். தங்கம் வெள்ளிந்து சேர்த்து புட்டா தகுதி பார்க்காம பாராட்டுதான். பணம் தான் எல்லாம் பணம் தான், நிஜம்தான் இது நிஜம்தான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு காசை விட்டு புட்டு பாடுற, தண்ணி போடுற, ஆடுற, தள்ளாடுற. பாக்கெட்டுல 10 காசு இல்லைன்னா இந்த பாசம் நேசம் எல்லாம் இல்லைங்க. நானும் நீயும் ஒண்ணு வந்த பாசம் ஒண்ணு சொன்னது சுத்த பொய்யுங்க. இத புரிஞ்சுக்க, தெரிஞ்சு நடந்துக்க. ஆமா.
நினைச்சாக கூடிடுவான், குறைய சொன்னாக்க ஓடிடுவான். ஆமா, கஷ்டப்படும் போது கண்ணில் பட்டா கண்டும் காணாம மறைஞ்சிடுவான். நம்பாதே, யாரையும் நம்பாதே. ஆமா ஆமா, நம்பிட்டு பின்னால வெம்பாதே. எங்க வீட்டிலையும் உங்க வீட்டிலையும் நடக்குது இந்த மேட்டரு. நல்லா கவனிங்க, இல்ல டேஞ்சரு. பாக்கெட்டுல 10 காசு இல்லைன்னா இந்த பாசம் நேசம் எல்லாம் இல்லைங்க. பாக்கெட்ல 10 காசு இல்லைன்னா இந்த பாசம் நேசம் எல்லாம் இல்லைங்க. நானும் நீயும் ஒண்ணு, பந்த பாசம் ஒண்ணு சொன்னது சுத்த போயிங்க. இத புரிஞ்சுக்க, தெரிஞ்சு நடந்துக்க. ஆமா, பாக்கெட்டுல 10 காசு இந்த பாசம் நேசம் என்ன காப்பாத்தாதீங்க, என்ன காப்பாத்தாதீங்க. ஆமா, நீ என்ன விஷமா குடிச்ச நான் உன்னை காப்பாத்துறதுக்கு? ஏன் இப்படி குடிச்ச? என் மனசே சரியில்லையே. மனசு அங்க இல்ல, இங்க இருக்கு. அது இங்க கூட இல்ல, அது அவகிட்ட இருக்குது. அவகிட்டயா? அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? குடிக்காமையா குடிச்சேன்? அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா? குடிக்காமையா? யோ, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பையனை பிடிச்சிருந்தா அடுத்தது அவங்க பிடிக்க வேண்டியது ஊரை விட்டு ஓடுறதுக்கு பஸ் தான்.